ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கண்டினியூஸாக இப்போ பார்த்தீங்கன்னா டிடாக்ஸ் ட்ரிங்க் தான் ஏதாவது ஒன்று செஞ்சு குடிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக ஓமம் அதுக்கப்புறமா சீரகம் வறுத்துட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா சொன்ன பிறகு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு டெய்லி எடுத்துக்கிறேன். டெய்லியுமே இதே எடுக்க மாட்டேன், மாற்றி மாற்றி டிடாக்ஸ் ட்ரிங்க் தான் குடிச்சுன்னு இருக்கேன். காலையில் இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கார்டனில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா 2 பேருக்குமே பியூ எக்ஸாம் ஆகிடுச்சா. மௌரிஷாக்கு மோஹித்துக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் போகுது. அதனால யாருக்குமே பாக்ஸ் கட்டுற வேலை எல்லாம் இல்லை, பரபரப்பாக வேலை செய்யணுன்றது இல்லையா. அதனால இதானமாக காலையிலே ஏஞ்சி டிடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையிலே வந்து தண்ணி விட்டுடுவேன். ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கும்போது தண்ணி விட்டால் கூட ரூட்ஸ் எல்லாம் வந்து இதாகிடுவான்னு சொல்லுவாங்க, காஞ்சிடுவான்வாங்க. அதனால இந்திரா வர்றதுக்கு முன்னாடியே நான் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுடுவேன். அப்போ இந்திரா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. அப்போது நார்மலாக வந்து இப்போ கடகடன்ட்டு தண்ணி விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ டைம் இருக்கவே நிதானமாக தண்ணி விட்டு செடிங்கிட்ட கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கத்திரிக்காய் தக்காளி போட்டு கிரேவி வைப்பேன், அதை தான் வந்து வச்சுருந்தேன். இது பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கூடவே ஒரு எக் வச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன். அதுக்கப்புறமா ஸ்டோர் ரூமில் டப்பாங்க எல்லாமே எடுத்து கழுவ போட்டேன். இதுக்கு மோஹித்து தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. நான் அதில் இருந்தது எல்லாமே டைனிங் டேபிள் மேலே அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கீழே மெஸ்ஸியாக இல்லாமல் இருக்கும். எடுத்து கொட்டும்போது இதில் இருக்கிறத எடுத்து அப்படி அப்படியே ரீஃபில் பண்ணிக்கினா சரியாக போவோன்றதுக்காக அதில் இருந்தது எல்லாமே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி டைனிங் டேபிள் மேலே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணினே இருந்தாலும் அந்த டஸ்ட்ன்றது அதுவும் இந்த வெயிலுக்கு எப்படி செய்கிறதுனே தெரியல. நானும் சரி தொடச்சி வச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். எப்போவுமே நம்ம என்ன தான் க்ளீனிங் பண்ணின்னு இருந்தாலும் டீப் க்ளீனான்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல் வேலையும் அதுக்கே சரியாக போகும். அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. டப்பாங்க எல்லாமே தொலைக்கி வெளில காய வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால அப்படியே ஃபேன் போட்டு உள்ளவே காய வச்சுட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பாம்ப்ளெட் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. ஃபிஷ் கிரேவியும் அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ணேன். இந்த பாம்ப்ளெட் மீன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரேராக தான் கிடைக்கும். இது வந்து ஒயிட் பாம்ப்ளெட்டுன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்வீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான மசாலாவை பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு. இது வந்து பேடிகே மிளகான்னு சொல்லுவாங்க. இது வெறும் கலர் தான் இருக்கும், அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அதனால அது ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நார்மல் மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே 2 கிராம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாவும் வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகா எல்லாம் இருக்கவே ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுட்டா அந்தளவுக்கு நைஸாக அரைப்படாது. அதனால ஃபஸ்ட்டு அப்படியே ட்ரையாக வந்து இப்படி பவுடர் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள் கலர் என்ன டார்க்காக வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதுவுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் லெமன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா மசாலா தடவும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக கூட இருக்கக்கூடாது, அப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு மசாலாவே ஒட்டாது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு
இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே தடவி விடலாம். நான் பாருங்கள் தடவும் போதே நமக்கு அது தெரிஞ்சிடும் எண்ணெய் சேர்க்கலான்றது. அப்போ தான் ஃப்ளாஷ் ஆச்சு. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா உள்ள வெள்ளை எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாம் தான் வெளில காய வைக்கிறதுக்கு யோசிப்போம் இல்லையா. நான் வந்து பாதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்னும் இப்போது மத்தியானத்துக்கு செய்கிறத மட்டும் ஜன்னலில் வந்து கிச்சனில் நல்லா வெயில் அடிக்கும். அதனால கிச்சன் ஜன்னலில் தான் வச்சு மூடி வச்சு வெயிலில் வச்சுருந்தேன். வெயிலில் வச்சுருந்த தொட்டு அந்த மசாலா ஃபுல்லாக ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஊறிட்டு இருந்தது. ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி வேறு சேர்த்துருந்தோம் இல்லையா. அதனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து பாதி எடுத்து வச்சுட்டேன். இப்போ செய்ய வேண்டிய 4 பீஸ் மட்டும் தட்டில் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி எங்கே டஸ்ட்டு ரொம்பமோன்னு சொல்லிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜன்னலில் வந்து வெயிலில் வச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மோஹித் வந்து ஜூஸ் தான் வந்து போட்டுன்னு இருந்தாங்க. இப்போது சீசனல் ஃப்ரூட்டான வாட்டர்மெலன் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் எங்களுக்கு பழமாக சாப்பிட்றத விட இப்படி ஜூஸ் போட்டு குடித்தா பிடிக்குமா, அதனால் ஜூஸ் போட்டு குடித்தோம். மீன் குழம்பு சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டேன். இதோட ரெசிபி கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங்க்கு தான் இறங்கணும். மோஹித் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஆஃப் டே வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. இந்த மிஷின் வாங்கின்னு வந்து ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது வேறு தெரியாமல் இருந்துச்சா, அதனால் அப்படியே வச்சுருந்தோம். மோஹித் அப்புறமா ஏதோ நெட்டில் எல்லாம் போட்டு பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சி அவங்களே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பண்ணாங்க. அப்படியே எனக்கு இத்தனை நாள் லக்கி வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக லக்கி ஒலாத்தும் போது அந்த செவத்தில் டச் பண்ணினே போவோமா, அப்போ வந்து அப்படியே கருப்பாயிட்ருக்கோம். அது நான் அடிக்கடி சர்ஃப் போட்டு தேய்ச்சி கழுவுவோம். ஆனாலும் அந்த அழுக்கு வந்து போவாது. ஆனால் நாங்கள் கழுவி தள்ளும்போது அந்த செவரெல்லாம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் தான் பண்ணுவோம். அப்போ எல்லாம் அவ்வளோ தெரியல. ஆனால் இப்போ மோஹித் இதில் க்ளீன் பண்ணும்போது என்னடா இது நம்ம இவ்வளோ கலீஜாவாக வச்சுன்னு இருந்தோன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு போகுது. வெறும் தண்ணி ஸ்ப்ரே ஆகுது, அவ்வளோதான். அந்த தண்ணி வர ஃபோர்ஸ்க்கே அந்த அழுக்கு எல்லாமே அவ்வளோ க்ளீன் ஆகுது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு இல்லாட்டி அதை பற்றி டீட்டெயில்ஸ் யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். லக்கியோட இடமும் பாருங்கள் எப்படி இருக்குது. அதையும் ஸ்ப்ரே பண்ணும்போது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் ஆன பிறகு இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு முன்னே பார்க்கும்போது அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இன்னொன்று அந்த கன்னை பிடிச்சி ஸ்ப்ரே பண்ணுறது கையே வலி வந்துடுது. அதனால சரி டே பை டே நம்ம க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம். தரையில் இருந்து எல்லாமே அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கு அது இதில் வீடியோவில் தெரியுதா இல்லையா தெரில. எங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. நான் சொன்ன ப்ராடக்ட் வந்து இதுதான். இதோட டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வெளில எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணும்போது ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா லஞ்சை சாப்பிட்டோம். ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மசாலா வந்து கடாய் கொட்டுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அழகாக திருப்பி போட்டால் அழகாக வந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணி கொடுத்தேன். மௌரிஷா தான் வந்து சர்வ் பண்ணின்னு இருக்கான். இன்னும் ஒரு 2 பீஸ் நான் ஃப்ரை பண்ணின்னு வரலான்ட்டு நான் ஃப்ரை பண்ணின்னு இருக்கும்போது மௌரிஷா மோஹித் 2 பேருமே சர்வ் பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் உட்காந்து லஞ்சை சாப்பிட்டுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணிட்டாலே அன்றைக்கான டே முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா ஃபிஷ்ஷை செஞ்சால் எப்போவுமே அந்த எவ்வளோ தான் நம்ம பார்த்து செஞ்சாலும் கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பு அப்படியே இருக்கும். அதனால ஒரு டென்ஷனாகவே இருக்கும் இந்த ஃப்ரையெல்லாம் பண்ணும்போது. அந்த ஜூஸ் போட்டது அது எல்லாமே அப்படியே கையோட தொலைக்கி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சரி இந்த கழுவி வச்சுருந்தேன் இல்லை, அது இதில் போட்டால் கொஞ்சம் நல்லா காயுன்றதுக்காக அப்படி ஜன்னலில் வச்சுட்டு இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இதானதுமே ஹாலுக்கு போனால் அப்படியே எவ்வளோ இருந்துச்சோ. சரி வெளில வச்ச கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது இல்லையா, எல்லா டஸ்ட்டுமே அது மேலே தான் ரொம்புது. அதனால இங்கேயே ஃபேன் போட்டு காய வச்சு விட்டுட்டேன்.
வீட்டு சாமான்லேருந்து எல்லாமே அப்படியே பாய் போட்டு காய வச்சுட்டேன். சரி அது காயறதுக்குள்ளே ஏன் சும்மா இருக்கணும்ன்ட்டு அன்றைக்கி ஐரன் வேலை இருந்துச்சு. நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே வந்து நானே ஐரன் பண்ணிவிடுவேன். எங்களோட டாப்பு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேண்ட் எல்லாமே. ஷர்ட் மட்டும் அவர் லெனின் தான் போடுவார். அது ரொம்ப ரிங்கலாக இருக்குமா, அதை வந்து டோபிக்கு கொடுத்துடுவேன். ஐரன் எப்போவுமே வந்து ஐரன் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துடுவேன். ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வந்து நானே பண்ணிவிடுவேன். அன்றைக்கும் ஐரன் இருந்துச்சுன்றதுனால நானே தான் ஐரன் பண்ணி முடித்தேன். இது பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சன் ஸ்டோர் ரூம் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். டப்பாவில் இருந்தது எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணும்போதே இந்த இடமுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஓவனெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் லெமன் போட்டு சோடா போட்டு உள்ளே வச்சிட்டோன்னா க்ளீன் ஆகிடும். அதுவும் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி டே ரொம்பவே பிஸியாக தான் இருந்தது. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே கிச்சன் எல்லாமே க்ளீனாக இருக்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது. ஐரன் துணியிலேருந்து எல்லாமே அன்றைக்கி வேலை கம்ப்ளீட் ஆகிடுது தொட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavitha Kannan. Thank you.